பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிப்பதாக. பிதாவே, இந்த நாளை கொடுத்த நன்றி பிதாவே. பிதாவே, உடுப்போடு கொடுத்த நன்றி பிதாவே. பிதாவே, ஆவிக்குரிய வகையில் வளர உதவி செய்யும் பிதாவே. உங்களை போல உங்கள் குமாரனை போல வளர உதவி செய்யும் பிதாவே. ஞானத்தை கொடுங்க பிதாவே, படிப்பு கொடுங்க பிதாவே. சோதனைலேருந்து ரசிங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமலாம் கேட்குறேன். ஆமென். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், நேற்று நம்ம பார்த்தோம். சரி, ஞானமுள்ள சீஷர்களாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக, ஞானமுள்ள குடும்பமாக நித்தியமான நோக்கம் நமக்கு இருக்குது. சரி, நாம் தேவனுடைய நோக்கத்தை நாம் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நீதியுள்ள பிள்ளைகளும் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர் யாவரும் எதை காண வேண்டும்? உணர்ந்து கொள்ளுதல் ஞானம், தேவனுடைய ஞானம். நீதிமொழிகள் 22:12 கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளை அவர் தாறுமாறாக்கிறார். சரி, இங்க பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யார் மேல இருக்குதா? ஞானத்தை காக்கும்ன்றார். எதை பாதுகாக்கிறது? ஞானத்தை. ஞானமுள்ள நடக்கைகள் கூட சொல்றார், ஞானமுள்ள வார்த்தைகள் சொல்றார். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். அந்த ஞானம் எங்க இருக்கு? புரியுதுங்களா சொல்றது? அந்த ஞானம், தேவன் காக்கக்கூடிய அந்த ஞானம் என்னது? உலகத்துக்குரிய ஞானமா? தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஞானமா? இல்ல நம்ம ஆவிக்குரிய வகையில ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடிய ஞானமா? அதை காக்குறாரா? ஆவிக்குரிய வகையில நம்ம எப்படி வளருவது? சொல்றாரு, ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளையே அவர் தாறுமாறாக்கிறார். சரி, உண்மையாக தேவனுடைய நீதியை செய்து அவருடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய ஒருவர் என்னவா இருக்க மாட்டாரு. தயவுசெய்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சாக்கு சொல்றாங்க இல்லையா? சாக்கு, இது இந்த செயலுக்கான சாக்கு தான், இந்த செயலுக்கான, இந்த பலவீனத்திற்கான சாக்கு தான். என்னென்ன சாக்கு சொல்றாங்க பாருங்க. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்டு போவேன் என்று சோம்பேறி சொல்லுகிறான். அவன் சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? டிராஃபிக். இங்க சொல்றாரு, சிங்கம், வழியில சிங்கம் இருக்கும். 22:12 தான் சொல்ற, 13 தான் சொல்றாரு. நீதிமொழி 26:13 பார்த்தீங்கன்னா, வழியிலே சிங்கம் இருக்கும், நதி வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுகிறான். பதினஞ்சில் நம்ம பார்க்குறோம், மூடத்தனமுள்ள பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். அதாவது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து. அதாவது ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? உண்மையில்லாத கூட இருக்கலாம். ஆனால் சில பிள்ளைகள் நாம் காண்றோம் உண்மையுள்ளதாக இருக்கிறது, தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறது, தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கிறது இல்லையா? இப்போ இங்கே பார்க்குறோம், பிள்ளையின் நெஞ்சிலே மதீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். எந்த பிள்ளை இது? தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காதவன், கீழ்ப்படியாத பிள்ளை, நீதி இல்லாத பிள்ளையாக இருக்கிறான். சரி, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்கிறான். ஏன் ஒடுக்கப்படுறாங்க, ஏன் ஒடுக்குறாங்க அப்படின்னா, இவனுக்கு அதிகமாக வரணும், தரித்திரன் ஒடுக்கப்படணும். இது பேரு தான் பொருளாசை. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம பார்த்துருக்குறோம். முழுவதுமாக அவங்களோட நம்பிக்கை மாம்சத்துக்குரிய வகையிலையும் பணத்து மேலே இருக்கு. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குறான்.
நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி போடுவாங்க, தடுக்கலை. உண்மையானவன் என்ன பண்ணால் தாண்டுவான், ஓடிட்டு இருப்பான். இப்படிப்பட்டவனுக்கு தான் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுவது அவனுக்கு நலமாக இருக்குன்ற. தள்ளி உண்டு போகிறான் இல்லையா? ஏன்னா அதிகமான பாத்திரவனை இருப்பதற்கு அவன் என்ன செய்கிறது? தேவன் விரும்புகிறது இல்லை. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்கிறவன் தனக்கு குறைச்சல் ஆகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். சரி, எப்படி ஞானத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குறாரு? அவன் தேவனுக்கு செவி கொடுக்கணும், உணர்ந்து கொள்ளுதலை அறிந்து கொள்ளணும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். ஞானத்திற்கு செவி சாய்க்கணும் என்பதை குறித்து என்ன பாருங்க, 17. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. யார் பேசிட்டு இருக்கா? மனுஷன் கிடையாது, ஞானம். உன் செவியை சாய்த்து, எதுக்கு? ஞானத்துடைய வார்த்தைகளை ஞானத்திற்கு சாய்த்து அதை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. அதிக ஆக்கணை உள்ளவர்களாக இருப்பதற்கு, தன்னுடைய தேவனானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, சீஷர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? தேவனானவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மதீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் செம்மையான வழியிலே நடப்பதற்கு சீர்திருத்துற அநேக வழிகளை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் ஞானம். அவைகளை உன் உள்ளத்திலே காத்து. இப்போ என்ன செய்யணுமா? நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி? உன் செவியை சாய்த்து, உள்ளான இருதயத்தில் செவியை சாய்க்கணுன்றார். ஞானிகளினுடைய வாக்கியத்தை கேட்டு. 2வது, போதகத்தை உன் இருதயத்தில் வைத்து. 4வது, 4 காரியம் செய்யணும். அவைகள் 5வது, உன் உள்ளத்தில் காத்து. 5வது என்ன செய்யணும்? ஹோல்டு பண்ணணும், காக்கணும். அது எடுக்கப்படுமானால் 30, 60, 100 பலன் தருவானா? என்ன தரமாட்டான்? பலன் தரமாட்டான். தொடர்ந்து ஆவிக்குரிய வகையில் குழந்தைகளாகத்தான் இருப்பாங்க. 7வது பாருங்க, அவைகள் உன் உதடுகளிலே நிலைத்திருக்க பண்ணும்போது என்ன செய்யணும்? அது அவனுடைய உதடுகளிலே நிலைத்திருக்க பண்ணணும். டெம்பரவரியாகவும் இருக்கும், நீடித்த நாளாகவும் இருக்கும். நிலைத்திருக்க பண்ணும்போது இது இன்பமாக இருக்கும். சரி, இங்கே ஒரு காரியங்கள் இருக்கிறது. இது உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய வகையில் வளருகிறான் என்றால் முதலாவது தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணுமா? தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இங்கே சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்குறாங்க, தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, கற்பனைகளை கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கணும். சரி, அவங்களுடைய நம்பிக்கை இந்த உலகமா பணமா இல்லையா? இங்கே மிகப்பெரிய ஒரு வல்லமையா இந்த உலகமா? எதை தெரிந்து கொள்கிறான்? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி. புரியுதுங்களா? என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன நம்பிக்கை? யார் மேல நம்பிக்கை? கர்த்தர் மேல் இருக்கும்படின்ற. இங்க தேவனானவர் இங்கே இஸ்ரவேலர்களை ஒரு உதாரணமாக வைத்திருக்கிறார்.
என்னவென்று அவர்கள் எப்படி தேவன் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களாக, அவரை விசுவாசிக்க கூடாதவர்களாக இருந்திருக்காங்க. பாகம் 28:51 சொல்றாரு, நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்த தீர் மட்டும் உன் தானியத்தின் மேலும் திராட்ச ரசத்திலும் எண்ணிலும் எண்ணென்றிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். உன் தேசமெங்கும் நீ நம்பிக்கையாயிருக்கவும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் என்றும் உன்னை முற்றுகை போடுவான். உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருங்க காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியான உன் புத்திரகளின் மாம்சத்தை தின்பாய். எப்படி இது எரேமியா புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்படிப்பட்டது இது? எப்படிப்பட்ட ஒரு சாபமான ஒரு காரியங்கள். தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் கற்பனைகளை மீறி நடந்து இல்லையா, இது எல்லாம் என்னவா இருக்கு? ஆவிக்குரிய எல்லா சீஷர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மீறி நடக்க, கர்த்தர் மேல் பிரியமாய் இல்லாமல் அவர் மேலே என்ன செய்கிறது? நம்பிக்கை இல்லாத காரியங்களா இருக்கும் பொழுது கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களா? சரி, இங்கே ஒரு சாபமானது இஸ்ரவேலர்களுக்கு தேவனானவர் வருவிக்க பண்ணார். எரேமியா 19:1 அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இருக்க பிடிக்க போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்கள் தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்தைகளின் மாம்சத்தையும் தின்னும் பண்ணுவேன். அவைகளின் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று நீ சொல்லி. ஒரு மாம்சத்தை தின்றாங்கன்னா அங்கே என்ன உணவு இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? வேதனைப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு சத்துருக்களின் நிமித்தமாக அவர் என்ன செஞ்சுறாங்க? சத்துருக்களை அவங்க மேலே வர விட்டுட்டார். சரி, அவங்களுடைய நம்பிக்கை என்னவாக ஆயிற்று? அவங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக உடைந்து போனதை காண்றோம். இது தேவன் மேலே வைத்த நம்பிக்கை கிடையாது. இது அவங்க மேலேயும் என்ன செய்கிறாங்க? அடுத்த தேவர்கள் மேலே இந்த உலகத்தின் மேலே ஆசை வைத்ததான் வந்த நிலைமை. உபாகமம் 32:37 பார்க்குறோம். தேவனை நோக்கி இப்போ கூப்பிடுறாங்க, உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சகாயம் இல்லை, ஒரே தேவன் தான் இருக்காரு, அவர் தான் யெகோவா, பரலோகத்தின் தேவன். அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் அவரை போல ஒரு தேவனை நம்ம காண முடியாது. 37 அப்பொழுது அவர் அவர்களை பலியிட்ட பலியின் கொழுப்பை தின்று வானபலிகளின் திராட்சை ரசத்தை குடித்து அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? இதுக்கு யாரு கேட்குறா? யார் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க? யாருக்கு பலியிட்டாங்க? யாருக்கு அவங்களுடைய பலியிட்ட கொழுப்பை சாப்பிட்டாங்க?
பானபலியை ருசித்தாங்க, திராட்சை பழத்தாங்க குடிச்சாங்கன்ற. எரேமியா 2:28 சொல்றாரு, நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்திலே உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டயங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எழும்பினா யூதாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனை சேவிக்கிறது விருதாவான்னு நினைக்கிறாங்க. புரியுதா? ஏன் அப்படின்னா, அவருடைய கற்பனையில கை கொள்ளும் பொழுது பாடு இருக்கு, ப்ரெஷரு, நம்பிக்கை மாறி போயிடுது. ஆனால் தேவனை விட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு? சொல்றாரு, இந்த ஒரு சோதனைக்கான சொல்யூஷன் தேவனை அவர்களை சேவிக்கணும். ஆனால் தேவன் என்ன செய்யணும்? அவங்களுடைய இருதயத்தில் எழுதி வச்சிட்டாரு அவங்க கிரியைகளை எல்லாம். பார்க்குறோம், எவ்வளோ காலத்திற்கு தான் ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. அது நல்லது கிடையாது. இது ஏன்னா அவர்களுடைய இருதயத்தை, அவருடைய மனதை மாற்றிக்கொள்ளணும் யாரா இருந்தாலும். இங்க தேவனே சொல்றாரு, இங்க யார் அவர்களுக்கு மறைவான காரியமா, யார் உதவி செய்ய போறா? அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும். யார் இத அவர்களுக்கு வர செய்தார்? யார் இத? உண்மை இல்லை, அநீதி உள்ள உக்கரானக்காரனாக இருக்கிறாங்க இப்பெல்லாம். அப்போ நீதிக்கான பலன் இருக்கு, அநீதிக்கான பலன் தேவன் கொடுக்கிறார். சொல்றாரு, நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை. ஏன் தேவன் பேசுறார், நம்ம தேவன் பேசுறார் என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பவர் இல்லை. நாம் யார் கையில் இருக்கிறோம் பாருங்க. நம்ம பாவம் செஞ்சாலும் அவர் கையிலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்கு இல்லை, அவருக்கு மேலாக ஒருவர் இல்லை. நம்ம அவருடைய வார்த்தைகளை மறுதலித்து அவிசுவாசமா அவரை நாம் விலகி போனாலும் அவங்க போயிருக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானே அவர்தான், அவர் என்னோட வேறே தேவன் இல்லை. வேற தேவன் நான் பார்க்கலன்ற என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். அவர் சொல்றாரு, அதை பிழைக்க வைக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். இப்போ இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? தேவன் என்ன செய்யப்பட்டார்? அவங்களுடைய சத்துருக்களை அவங்களுக்கு விரோதமாக வர வைத்து அவங்க எது வரையும் போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளுடைய மாம்சத்தை தின்ற அளவுக்கு போயிட்டாங்க. இது எப்படி சாதாரண மனுஷன் கூட சாப்பிட முடியாது, அது மாதிரி இல்லையா? நம்ம எப்படி பார்க்குறோம்? அவங்க புத்தி, அந்த ப்ரெஷரில் புத்தி பேதலிக்கக்கூடியது நிலைமைக்கு போயிட்டாங்க. சொல்றாரு, நானே காயப்படுத்துகிறேன், நானே சொஸ்தப்படுத்துகிறேன் என்று என் கைக்கு தப்புவிப்பவன் இல்லை. சரி, நம் தேவன் எப்படிப்பட்டவர்? 1 சாமுவேல் 2:6 பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். சொல்றாரு, அதுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். யாரை பாதாளத்தில் அனுப்புறாரு? உண்மை உள்ளவர்களை அனுப்புறாரு, துன்மார்க்கர்களை பாதாளத்துக்கு அனுப்புறாரு, அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார்.
யோபு 5:18 பார்க்குறோம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. யார் செய்கிறா? நம்ம தேவனை எப்படி நம்ம பார்க்குறோம்? அவர் மனுஷர் கையினாலே பணிவிடை கொள்ளுகிற தேவன் அல்ல. இந்த விஷயத்தில் நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையுள்ள தேவனுக்கு மகனாக இருந்திருக்க, உண்மையுள்ள ராஜா. பாருங்க, சங்கீதம் 28:7, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்தது, என் பாட்டினாலே அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே நாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தருளும். சரி, யாருக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார்? யாரு அவருடைய கிரியைகளை செய்கிறாங்க? சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய செய்கையையும் அவர் கர்த்தரின் கிரியைகளையும் உணராதபடியால் அவர்களை இடித்து போடுவார். புரியுதுங்களா? இஸ்ரவேலர்கள் அழிந்து போனதுக்கு காரணமே தேவனுடைய கிரியைகளை காணாமல் இருந்தது தான். கர்த்தருக்கு சோத்திரமும், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரானவர் தாவீதுடைய வார்த்தைகளை கேட்குறாரு அப்படின்னா என்ன காரணம் பாருங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது, நானே சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அவருடைய வார்த்தையை கேட்குறாரு, அவருடைய கிரியை காண்கிறாரு, அதை நம்பிக்கையாக இருக்கிறாரு, அவரே பலனாக கொண்டிருக்கார். இதை செய்கிறதுனால தான் தாவீதுக்கு அவர் கேடகமாக எப்பவும் அவர் இருதயத்துக்கு ஏற்றவராக காணப்படுறாரு. உங்களுக்கும் என்ன நம்பிக்கையாக இருக்கணும், எதை நம்பணும்? உண்மையுள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யாரு மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? பாவம் எப்படி செய்யலான்னு கற்றுக் கொடுக்கக்கூடாது. நீதியை எப்படி செய்யலாம், அவர் மேலே எப்படி அவருடைய ஞானத்தில் எப்படி வளரலாம், அவருடைய அன்பில் எப்படி கட்டுவிக்கலாம், அவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படலாம், நித்திய நோக்கம் என்ன, நீதினா என்ன, சகல நற்கிரியைகளும் அவருடைய அடிச்சூடு காணணும். புரியுதா? இது நீங்கள் ஏதோ சும்மா உங்களுக்கு போதிக்கிறாங்க 45 நிமிஷம் கிடையாது. ஆனால் இது ஒவ்வொரு விஷயங்களும் யார் உங்களை உண்டாக்கின தேவனை துதிப்பதற்கான ஒரு வழி. சரி, இங்கே தேவனானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? நீதிமொழி 29:15, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலையும் ஞானத்தை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தையில சகல நன்மைகளையும் உங்களை கடிந்து கொள்றாங்க அப்படின்னா சொல்றாரு, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இந்த வார்த்தையை உங்க பிள்ளைக்கு மட்டும் எப்பவுமே பயன்படுத்துகிறோம். ஆனால் சொல்கிறாரு, இது உங்களுக்கும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும்
பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தேவன் அடிச்சா தாங்குமா? போட்டு நீ பிள்ளைய போட்டு டம்மா போட்டு 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 அடி அடின்னு அடிக்கிறோமே, அதே தேவன் உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சா அப்படி இருக்கும்? அவர் அப்படி பண்றதில்லை. அவர் நீதி உள்ளவர். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும், பிரம்பு இருக்கு, இன்க்ளூடிங் கடிந்து கொள்ளுதலும் இருக்கு. தேவ கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும்ன்றார். அந்த கடிந்து கொள்ளுதல் ஞானம் இருக்குன்றார், செய்யுங்கன்றார் சொல்றாரு. யாரு கேட்க மாட்டா, அவருடைய வழியில யார் நடக்க மாட்டா. அவருடைய ஞானத்தையும் அவருடைய அறிவையும் உணர்ந்து கொள்ளுதலையும் இருதயத்தில் வைக்காதவங்க. இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையே தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். அநியாயம் செய்கிற பிள்ளை என்ன செய்யப்படும்? தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுன்றா. அவர் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. ஒரு நீதி உள்ள பிள்ளை பாருங்களேன், தொடர்ந்து கடிந்து கொள்ளப்பட்டிருக்கும். என்ன செய்யப்படும்? கடிந்து கொள்ளப்படும். நீதியை செய்வதற்கான ஒரு தேடுதல் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். துன்மார்க்கம் பெருகினால், துன்மார்க்கம்னா என்ன? குற்றம் தான். அது ஒரு விக்கிட்னஸ். தண்டிக்கக்கூடிய ஒரு செயல். யார் கடிந்து கொள்வா, யார் தண்டிப்பா? உலகமே எக்ஸாம்பிள், உலகத்தையே நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஏதோ ஒரு தவறு பிரமாணத்தை நீங்கள் மீறுறீங்க. டிராஃபிக் வயலன்ஸ் இத்தனை கிலோமீட்டர் தான் போகணுன்னா நீங்கள் 100-110 கிலோமீட்டரில் போனீங்கன்னா அது டிராஃபிக் வயலன்ஸ், ரைட்? சிக்னலில் இருந்து யாரோ ஆர்ன் அடிச்சு போனால் பரவாயில்ல, நீங்கள் ஆர்ன் அடிக்காமல் போயிட்டு நீங்கள் ஆர்ன் அடிச்சு அவர் துரத்துறீங்க அப்படின்னா அது டிராஃபிக் வயலன்ஸ். எக்ஸாம்பிள் இல்லையா? யாரையோ இடிச்சு கீழே தள்ளிட்டீங்க அப்படின்னா அது டிராஃபிக் வயலன்ஸ். இது சாதாரண ஒரு உதாரணம். இதுவே கண்டிக்கப்படுமா, கண்டிக்கப்படாதா? துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். யார் துன்மார்க்கர்? யார் இது? கண்டிக்கப்படுறவங்கன்னா துன்மார்க்கம் கிடையாது. பாவம் செஞ்சுட்டு அது குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படுமானால், பிரமாணத்து ஒரு லா கொடுக்குறாரு, அந்த லாவை நீங்கள் மீறினீங்கன்னா அது துன்மார்க்கம். அந்த துன்மார்க்கத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அது பாவம். புரியுதா நாங்கள் சொல்கிறது? விளங்குதா? சரி, இங்கே ஒரு துன்மார்க்கம் மட்டும் கிடையாது, இங்கே திரளாய் வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பாவம், எவ்வளோ அநியாயம், எவ்வளோ துன்மார்க்கம். பாருங்க, துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் நீதிமான்களை அவர்கள் விழுவதை காண்பார்கள். யார் காண்றா? துன்மார்க்கன் விழுவதை நீதிமான் காண்றா. அவன் என்ன சொன்னான்? சிரிக்கணுமா? அப்படி செய்யுங்க, சிரிக்க கூட. சரிங்க, பார்க்குறோம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் தேவனானவர் பயன்படுத்துகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. கூட ஞானத்தையும் பயன்படுத்துகிறார். சரி, நம்ம என்ன செய்கிறோம்? ஞானம் அற்ற பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானத்தையும் அவனுடைய இருதயத்தில் ஞானத்தை அமைக்க பண்ணுவதற்கான வழிகளையும் அநீதி செய்யாமல் தேவனுடைய நன்மைகளை போதிக்க வேண்டியது இருக்கிறது. சரி, யார் தேவனுடைய ஞானத்தை உடையவனாக இருக்கிறான்? இங்கே யார் தேவ ஞானத்தை பெற்று அவருடைய ஆலோசனை பெற்று கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையார்?
நான் என்ன சொல்கிறோம் அப்படிங்க, நீதிமொழி 28:7 பாருங்க, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியனுக்கு தோழனாகிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். ஏங்க சாப்பாடுறதுனால என்னங்க பிரச்சனை? எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் சோறு துண்டுறது தான், அதையும் இப்படி கெடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அங்கே பாருங்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், ஞானம் உள்ளவன் சொல்கிறார். சில நேரத்தில் சிலருக்கு நம்ம தவறாக எடுத்துக்கூடாது. சில உபாதைகள் இருக்கலாம், சில சரீரத்தில் என்ன இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் ஒபிசிட்டி இருக்கும். அது நம்ம தவறாக எடுத்து நம்ம பரியாசம் செஞ்சோன்னா துன்மார்கனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம அப்படி செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறத சொல்லணும். அங்கே பாருங்க, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். நம்ம பார்க்குறோம், யார் இங்கே விவேகமுள்ளவன்? சரி, துன்மார்க்கமுள்ள குடும்பத்திற்கு ஞானமானது ஒன்றும் இல்லாமல் இருக்குது, தேவ ஞானம். ஆனால் உலகமானது அவங்களுக்கு என்னவா இருக்கிறது அப்படின்னா ரொம்ப பிரியமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் செய்தீரானால் எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும்? நேற்று பார்த்துருக்கோம் நம்ம. சரி, நம்ம தேவனானவர் பயன்படுத்துகிறாரு, ஒரு குடும்பத்தை பயன்படுத்துகிறாரு, சீஷர்களை பயன்படுத்த தேவ பக்தியில் நடக்க மனதாக வேலை செய்கிறாரு. அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தேவனிடத்திலேருந்து கடிந்து கொள்ளுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். இதை பாருங்க, உபாகமம் 8:5 சொல்றாரு, தேவனானவர் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தரை உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க தேவனானவர் என்ன செஞ்சிருக்காரு? சிச்சித்திருக்காரு. எப்படி சிச்சை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு. எப்படி சொல்றாரு? 40 வருஷமா என்ன அவருடைய போஷித்திருக்காரு. தேவனுடைய வழிகாட்டுதல் அவர்கள்ட்ட இருந்திருக்கு. 40 வருஷமா அவங்களை பொறுத்து இருந்திருக்காரு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷனை அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிள்ளைகளும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தாரே. அவங்களுக்கு மன்னானா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவர் உன்னை என்ன செஞ்சாராம்? சிறுமைப்படுத்தி
உன்னை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல போதிச்சுக்கிறாரா? பூமிக்குரிய நன்மை மாத்திரம் கிடையாது, ஆவிக்குரிய நன்மையும் கொடுத்தாரா? ஆமாம், கொடுத்தாரு. என்ன செஞ்சுருக்காரு? அவர் பசியினால் வருத்த விட்டு அவருக்கு நன்மை செஞ்சார். நீங்கள் சாகலை, நீங்கள் பசியாக இருந்தோம், நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் சாகலை. அப்படி இருந்தும் தேவனுடைய வார்த்தை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்துருக்காரு. இந்த 40 வருஷமாய் உன் பேரில் இருந்த வஸ்திரமும் பழமையாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. நடந்துக்கினே இருக்காங்க. 40 வருஷம்னா உங்கள் கால் கையில் நல்லா இருக்கும் சொல்லுங்கள்? வீங்கிடும் இல்லையா? கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்தீங்கன்னா என்ன ஆகும்? வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் அவங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை? சயின்டிஃபிக்காக நல்ல மருத்துவத்தில் நின்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு சுருட்டல் அப்படி வரும். சரி, இங்கே சொல்கிறாரு, இந்த 40 வருஷமாய் உன் பேரில் இருந்த வஸ்திரம் பழமையாக போகவும் இல்லை. அப்போ எவ்வளோ காப்பாற்றிருக்காரு? நன்மையும் கொடுத்துருக்காரு, ஆவிக்குரிய இதில் பூமிக்குரிய தேவையும் கொடுத்துருக்காரு. என்ன செய்யணும்? அவர் கர்த்தர். ஏன் இதை செஞ்சார்? ஏன் இதை 40 வருஷமாக அவருக்கு நன்மை செஞ்சார்? 40 வருஷமாக அவர் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பார்கள் என்று ஏன் சொல்றாரு பாருங்க. உபாகம் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷமாய் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரமும் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழமையாய் போகவும் இல்லை. இதை பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் யாரை வழிபட்டிருக்காங்க தெரியுமா? அவர் வழிபட்டவர்கள் சாதாரண ஒரு தேவன் கிடையாது. பாருங்க, கர்த்தராகிய நானே எனக்கு மேலே ஒருத்தரும் கிடையாதுன்றார். நானே அப்படின்னா அவருக்கு சமமான ஒரு தேவன் இல்லைன்றார். உங்கள் தேவன் என்று, யார் தேவன்? பரிசுத்தமுள்ள தேவன் என்று, இஸ்ரவேலுடைய தேவன் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நானே 40 வருஷமாய் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன். யார் நடத்தினா? 40 வருஷமா இஸ்ரவேலர்களை நடத்தினது யாரு? நானே, கர்த்தராகிய நானேன்ற. நெகேமியா 9:19 நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்திலேயும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நாள் ஆவியை அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நாள் ஆவியை கண்டடையின்றி அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இதெல்லாம் உபாகமத்தில் தான் 8 தான் பார்க்குறாரு அவர் நெகேமியா. இங்கே பாருங்கள், என்ன பார்க்குறீங்க நீங்கள்? 40 வருஷமாக அவர்களுக்கு நன்மை செய்த தேவனை அவருக்கு ஏன் இப்படி மறந்துட்டாங்க? மறந்ததுனால என்ன பிரச்சனை பாருங்கள். அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்த தேவனே அவர்களை ஒப்பு கொடுத்துற. தேவனுடைய நோக்கம் என்ன? இப்போ தேவனுடைய நோக்கம் என்ன?
பாருங்க, நீதிமொழி 28:26 தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். யாரு? உன்னுடைய சுய புத்தியில நீ நடந்தனா நீ மூடன்ற. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன்றார். இதே நானே செஞ்சேன்னா, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, யார் செஞ்சாலும் இதுதான். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். எது ஞானம்? பாருங்க, 27 பிரமாணத்தின்படி செய்கிறவன் ஞானம்னா. தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரன் யாரு? தரித்திரன் விலையேற பெற்ற வஸ்திரம், பேங்க் அக்கௌண்ட்ல எக்கச்சக்கமான பணம் அசெட், அவங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அப்படி தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தேவன் மேலதான் நம்பிக்கையா இருக்கிறார் இல்லையா லாசரு? அவர் எப்படிப்பட்ட ஏழை? ஆபிரகாம் அவரிடத்துல ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சொன்னதுனால என்ன செஞ்சிட்டாரு? ஆடு மாடுகள் திரளான இருந்துச்சு. இருந்தாலும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு ஒரு நிலம் கூட இல்லை இல்லையா? ஒரு வீடு வாசல் இல்லைல்ல அவருக்கு. என்ன செஞ்சிட்டாரு? தொடர்ந்து போயிட்டார் இல்லையா? அவர் தேவன் எந்த இடத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தாரோ நம்பிக்கையோடு இருந்து அதை பெற்றுக்கொண்டார். இங்கே இல்லை. சரி, ஆபிரகாம் இருக்காரு, நிறைய நீதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். ரெண்டு கொரிந்தியர் 1:9 சொல்றாரு, இவர்களுக்கான நம்பிக்கை யாரு? இவர்களுக்கான நம்பிக்கை நமக்கான ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவர்களுக்கான ஒரு நம்பிக்கை யாரு? தவறுங்க. நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருக்கிறோம். ஆவிக்குரிய மரணம் கிடையாதுங்க, பூமிக்குரிய மரணம் இது சொல்றாரு. பூமிக்குரிய வகையில் அவர்கள் என்ன செய்யறாங்க? ரத்தம் சிந்தத்தக்கதாக அவங்க பாவத்தை விட்டு எதிர்த்து நின்றுருக்காங்க, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையா இராமல், அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, என் மேலே நம்பிக்கையா இருந்தால் நான் ஞானம் இல்லாதவன்ற, என் மேலே நம்பிக்கையா இருந்தால் நான் ஞானம் இல்லாதவன்ற சொல்றாரு. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க. அப்போ தாவீதானவர், ஆபிரகாம், உண்மையுள்ள யாவரும் தேவபக்தியாய் இருக்கிறாங்க, பயிற்சி செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இயேசு இங்கே கொரிந்தியர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க என்ன மாதிரியாக காண்பிக்கிறாங்க? நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடாதுன்னு காமிக்கிறார். மரித்தோரை எழும்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து யார் மேலே நம்பிக்கையா இருக்கணும்? இந்த இடத்துல தேவன் மேல. நீங்க நீதிமொழிகள் 19:18 நம்பிக்கையா இருக்க மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழுப்ப ஒட்டாதே. கடுங்கோபி ஆக்கணைக்குள்ளாகுவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும்.
உன் அநியாயங்களில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைத்திருக்கும். சரிங்க, நம்ம என்ன பார்க்குறோம்? சரி, நிறைய கட்டளைகள் இருக்கு. நம்பிக்கை இருக்கும் மட்டும் தேவனானவர் என்ன செய்கிறாரா? என்ன செய்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளிடத்துல வேலை செய்கிறார். இதுக்கு இன்னொரு இங்கே ஒருத்தருக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. பிள்ளை தகப்பன் அவர் சிச்சிக்கிறார். சிச்சிக்கணுன்ற நம்பிக்கை இருக்கு மட்டும் சிச்சின்ற கடிந்து கொள்வதோடு, ஆனால் அவர்களை கொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. கடுங்கோபி ஆக்னைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அநியாயங்களில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். யாருடைய ஆலோசனை கேட்கணும்? துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்கலாமா? சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியை நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் தாவீது செஞ்சுகிறார்கள். சொல்கிற யாருடைய ஆலோசனை கேட்கணும்? சகல நல்வழியை போதிக்கணும், அதை கை கொள்ளும். ஆலோசனைக்காரர்களுக்கு அநேகம் இருந்தால் சுகம் உண்டாகும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் சொல்ற. அநேகம் எது பாவம்? வார்த்தையின் திரைச்சினால் பாவம் இல்லாமல் போகாது. இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைத்திருக்கும். பார்த்தா அவருடைய யோசனைக்கு, அவருடைய உணர்ந்து கொள்ளுதலுக்கு சமமான ஒரு உணர்ந்து கொள்ளுதல் கிடையாது, இந்த உலகத்தில் இல்லை. அதை தான் நாம் படிக்கிறோம், அதை தான் நாம் கேட்கிறோம், அதுதான் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறோம். அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். அவருடைய தெய்வீக சுபாவங்களை நம்பி அதில் அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கணுன்றார். அவரை அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவானவரை அறிந்து கொள்ளணும், ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். நாம் மீண்டுமாக இந்த பாடத்தை இப்பொழுது நிறுத்திட்டு தொடர்ந்து நாம் படிப்போம். தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போமாக. தேவனானவர் உதவி செய்வாராக. ஓகே, தேவனுடைய வார்த்தை ஞானத்தை நாம் கைக்கொள்வோமாக. ஜெபம் செய்து கடந்து செல்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். உங்களோட தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொண்டு நீதியும் நியாயத்தையும் நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறார். இந்த நாளை கூட எங்களுக்கு காண செய்ததற்காக நன்றி பிதாவே. உங்களைப் போல, உங்கள் குமாரனைப் போல ஒருவரும் இல்லை. பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய ஞானங்களை நாங்கள் உணர்ந்து பிதாவே, உங்களுடைய சத்தியத்தை எல்லோருக்கும் போதித்து அதை கட்டுவிக்கிறதற்கும் பிதாவே இந்த வார்த்தைகள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் அதிகமான ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, போதிக்க உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் உங்களுடைய தெய்வீக சுபாவங்களிலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய தெய்வீக நோக்கத்திற்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்யும். ஞானமுள்ள பிள்ளைகளாக, உங்களுக்கு நீதி உள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யும். சோதனையிலிருந்து எங்களை ரட்சிக்கும், தீமையிலிருந்து நாங்கள் விலகி நீதியை செய்வதற்கு உதவி செய்யும். அதிக பாவங்களை உடையவர்களாக இராதபடிக்கு நாங்கள் அதிக நீதி உள்ளவர்களாக இருக்க, தெய்வீக சுபாவங்கள் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாக செய்கிற யாவருக்கும் நீங்கள் தாமே அவர்களுக்கு இன்ன ஞானம் தேவை என்பதை நீங்கள் கொடுக்கும்படியாக வந்து செய்கின்றோம். நீங்கள் தாமே பிதாவே, உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் செய்வதற்காக, உங்களுடைய அன்பு கூறுவதற்காக, நாங்கள் எப்பொழுது உங்கள் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்காக உதவி செய்யும். மனுஷர்கள் பிதாவே அநேகம் தற்பிரியராகவும், பிதாவே பணப்பிரியராகவும், பிதாவே சோம்பேறிகளாகவும் இருக்கிறார்கள். பிதாவே, உங்களுடைய வேத வாக்கியங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பிரியமாக இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். நீதி உள்ளவர்களாக இருப்பதற்கு உதவி செய்யும். பிதாவாக தேவனே, எப்பொழுதும் உங்களுடைய ஞானத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, நீங்கள் உண்மையுள்ள தேவன், நீங்கள் உண்மையுள்ளவர்களோடு கிரியை செய்கிறீர். தொடர்ந்து நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும்.
அதிகமாக ஞானத்தை கொடும், கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும் பிதாவே. குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.